பண்டைய காலங்களில் ஆனைமலை நன்னூர் என்றும் இப்பகுதி நன்னூரால் ஆளப்பட்டது. தனக்குச் சொந்தமான அடர்த்தியான மாந்தோப்பில் இருந்து பழங்களை பறித்தவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை அவர் அறிவித்திருந்தார். அவரது படை தளபதியின் பெயர் கோசர். கோசர்க்கு சயனி என்ற ஒரு பெண் இருந்தாள். சயனி மிகுந்த அழகு உடையவள். எனவே தனது மகளுக்கு வீரமான ஒருவரை திருமணம் செய்ய திட்டமிட்டார். மகிழன் என்பவரை தனது மகளுக்கு மணமகனாக தேர்வு செய்தார். மகிழனுக்கும் சயனிக்கும் திருமணம் நடந்தது. இருவரின் வாழ்க்கையும் சிறப்பாக சென்றது. திருமணம் முடிந்து முதல் மாதத்திலேயே சயனி கர்ப்பம் ஆனாள். கோசர் தனது மகளின் வளைகாப்பு வைபவத்தை வெகு விமர்சையாக நடத்தினார். பின் 8வது மாதத்தில் தனது மகளை தன் வீட்டுக்கு அழைத்து செல்ல விரும்பினார். ஆனால் மகிழனுக்கு தனது மனைவியை பிரிய மனமில்லை. அதை அறிந்து கொண்ட கோசர் குழந்தை பிறந்த சில மாதங்களில் சயனியை திரும்ப அனுப்பி வைப்பதாக மகிழனுக்கு வாக்களித்தார். சயனிக்கு மாம்பழம் மீது அதிக ஆசை. எனவே கோசர் விதவிதமான மாம்பழங்களை வாங்கி கொடுத்தார். ஒரு நாள் சயனியின் தோழிகள் சயனியை சந்திக்க அவளது வீட்டுக்கு வந்தனர். தோழிகளை பார்த்த சயனிக்கு சிறுவயதில் ஏரியில் குளித்த ஞாபகம் வந்தது. எனவே தோழிகளிடம் ஏரியில் குளிக்க தனக்கு ஆசை என கூறினாள். பெண்ணின் ஆசையை அறிந்த கோசர் பத்திரமாக சென்று வரும்படி சயனி மற்றும் தோழிகளிடம் கூறினார். அப்படி ஏரிக்கரைக்கு சென்று குளித்துக் கொண்டிருக்கையில் ஒரு மாம்பழம் தண்ணீரில் மிதந்து வந்தது. அதை எடுத்த சயனி அப்படியே சாப்பிட ஆரம்பித்தாள். அது நன்னூர் ராஜா தோட்டத்து மாம்பழம் என்பதை அறிந்த காவலாளி மன்னனிடம் முறையிட மன்னன் சயனிக்கு மரண தண்டனை வழங்கினார். இதை அறிந்த சயனியின் கணவனான மகிழன் தனது மனைவியை விடுவிக்குமாறு மன்னனிடம் வேண்டினான். மகிழன் தனது மனைவிக்கு பதிலாக எடைக்கு எடை தங்கமும் பல யானைகளையும் பரிசாக தருவதாக கூறியும் மன்னன் அதை ஏற்காமல் சயனிக்கு மரண தண்டனையை நிறைவேற்றிவிட்டான். பின்னர் மகிழன் மன்னனை கொன்று தானும் உயிர் துறந்தான். அதை அறிந்த கோசர் ஒரு ஈட்டியை தனது மார்பில் குத்திக் கொண்டு இறந்தார். இது நடந்த சில காலம் ஊரில் மழை இல்லாமல் மக்கள் அவதி உற்றனர். கர்ப்பிணி பெண்ணுக்கு மரண தண்டனை தந்ததால் தான் ஊரில் மழை இல்லாததை உணர்ந்த மக்கள் அந்த பெண்ணிற்கு மண்ணில் சிலை எடுத்து பெண் தெய்வமாக வழிபட ஆரம்பித்தனர். மாசாணியம்மன் கோவில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அமைந்துள்ள ஓர் அம்மன் கோவிலாகும். இந்த அம்மன் மாசாணி தேவி என்று வட இந்தியர்களால் அழைக்கப்படுகிறார். இக்கோவில் இந்தியாவில் உள்ள ஆனைமலை பொள்ளாச்சியில் உள்ளது.